திருமண வயதில இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம், மறுமணம், காதல் கைகூடுறது, லவ் ஃபெயிலியர் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? குரு பயிற்சிக்கு பிறகு இது ரொம்பவே நல்லாருக்கும். அப்போ குரு பயிற்சி வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமண விஷயங்களுக்கு வரன் பார்க்கும்போது ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. அது எது மாதிரியான குழப்பங்கள் அப்ப இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா, 1 இவங்களுடைய வளர்ச்சி. 2வது வந்து இவங்க எதையுமே கொஞ்சம் பொறுமையா தான் செய்வாங்க. இவங்களுக்கு வந்து அந்த வேகம் அப்படிங்கிறது குறைவு தான். ஆழம் அதிகமா இருக்கும். செய்யற வேலைய நிதானமா செய்யக்கூடியவங்க. அப்போ லைஃப் பார்ட்னர் வரும்போது தனக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? தன்னுடைய அமைதி வந்து இதனால பாதிப்படையுமா? இந்த மாரி விஷயங்களெல்லாம் அதிகமா யோசிப்பாங்க. ஸோ முதல் 6 மாதங்கள்ல குரு வேற போய் 6ல உட்கார்ந்திருக்காரு இல்லைங்களா? ஸோ எந்த ஒரு சப்போர்ட் இல்ல. இந்த குழப்பம் இருக்கும். பட் 7க்கு குரு வரும்போது, இவங்களுடைய திருமணத்திற்கான முயற்சிகள், மறுமணத்திற்கான முயற்சிகள் எல்லாமே நல்லாருக்கும். படிக்கிற பசங்க போர்ட் எக்ஸாம்ஸ், காலேஜ் படிக்கிற பசங்க, இவங்க வந்து நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணலாமா? ஃபாரின் போணும்னு நெனைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? இப்ப இவங்களுக்கு ஆல்ரெடி 2ல ராகு இருக்கு. ஆமா. ஸோ அதே போல வந்து 2ல இருக்கிற ராகு 4ஆம் வீட்டையும் பார்த்துறாரு. ம். அப்போ இவங்களுடைய கல்விக்காக இவங்க வந்து ஸ்கூல் மாத்துறதா இருக்கலாம். இல்ல நாடு விட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக போலாம் அப்படின்ட்டு இருக்குன்னா, குரு பயிற்சிக்கு பிறகு இது நல்லாருக்கும். ஆரம்ப கல்வியில இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்பவே நல்லா இருக்கு. ஏன்னா 2ஆம் வீட்ட குரு பார்க்குறாரு. ஸோ நல்லா தான் இருக்கு. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்காக கல்விக்காக நான் வெளிநாடு போறேங்கிறவங்க, இந்த பின்னாறு மாதங்கள்ல முயற்சி பண்றது தான் நல்லதுங்க.